இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது மும்பையில் நடந்த ஒரு கோவில் திருவிழா. தமிழ்நாட்டில் இருந்து மும்பையில் போய் செட்டில் ஆனவங்க அங்கே ஒரு கோவிலை கட்டி அந்த கோவிலில் வந்து திருவிழா நடத்துகிறாங்க. அதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரிய கலையான எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கே பொய்க்கால் குதிரையாட்டம், சிலம்பாட்டம், அந்த மாதிரி எல்லா கலை நிகழ்ச்சிகளுமே அங்கே நடத்தியிருந்தாங்க. மும்பையில் வந்து இதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து செல்ஃபோனில் வீடியோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி கலைகள்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. எப்பயாச்சும் ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். ஆனால் மும்பையில் நம்ம தமிழ்காரங்க கலக்கி விட்டுட்டாங்க. இந்த வீடியோவில் ஒருத்தர் ராமர் வேஷம் போட்டிருக்கிறாரு, இன்னொருத்தர் காமராஜர் வேஷம் போட்டிருக்கிறாரு. தங்கம் இன்னிசை கச்சேரி எங்கள் சித்தப்பா வச்சு நடத்திட்டு வராங்க. அவங்களும் இந்த கச்சேரி நடத்த இந்த மும்பைக்கு போயிருந்தாங்க. அப்போ எடுத்த வீடியோ தான் இது எல்லாமே. இது வந்து ஒரு பத்ரகாளி அம்மன் கோவில். இந்த கோவில் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னா மும்பை சயோன் பக்கத்தில் கோலிவாடா அப்படிங்கிற இடம். இந்த சயோன் வந்து ரொம்ப தாராவிலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. தாராவினாலே தமிழர்கள் அதிகமாக வாழ்கிற இடம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதிகமாக வாழ்ந்தாலும் அங்கே வந்து அது வந்து மகாராஷ்டிரா மாநிலம் வரும். அங்கே இருக்கிறது நிறைய பேர் வந்து மும்பைக்காரங்க தான் இருப்பாங்க. அங்கே வந்து தமிழ்காரங்களை பார்க்குறதே ஒரு ரேராக தான் இருக்கும். அவங்கள பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் வரும். அப்படி இருக்கும்போது ஒரு பிரம்மாண்டமான அந்த மும்பையை கலக்கக்கூடிய ஒரு சூப்பரான திருவிழா வந்து அங்கே நடக்குது. வருஷம் வருஷம் ஐப்பசி மாதம் அந்த கோவில் கூட நடக்கும். அந்த கோவில் கூட நடக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோமா இல்லை மும்பையில் தான் இருக்கோமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். எவ்வளோ பேர் இந்த கோவில் கூடையில் சாமி ஆடுறாங்கன்னு பாருங்கள். இந்த கோவில் கூட அன்றைக்கி எவ்வளோ பேர் அணிவகுத்து போகிறாங்கன்னு பாருங்கள். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எல்லாம் கலை கச்சேரி நடத்துகிறவங்க தான் போகிறாங்க. தூரமாக எவ்வளோ தூரம் பாருங்களேன், எல்லாருமே தமிழ்காரங்க தான். அழகாக லைட்டு குடம்லாம் வச்சு சூப்பராக பிரம்மாண்டமாக ஒரு பேரணி மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது, மும்பையில் இப்படி ஒரு பிரம்மாண்ட கோவில் கூட நடக்குது அப்படின்ட்டு. மாதவி வில்லு பாட்டும் இந்த மும்பையில் நடந்தது. இவங்க இந்த மாதவி வந்து இவ்வளோக்குள்ள பேர் புகழ் வாங்குறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். இவங்க வந்து தூரம் பார்க்காம மும்பையாக இருந்தாலும் சரி எந்த நாடாக இருந்தாலும் சரி ட்ராவல் பண்ணி மெனக்கெட்டு போய் இந்த நிகழ்ச்சிலாம் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க.